வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 87வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 431வது கேள்வி. ரூபாய் 18,000ற்கு 2 வருட கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் ரூபாய் 405 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்னா D = P × R/100 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம் 2 வருஷத்துக்கு. கரெக்டாக டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 405 ரூபா. டிஃபரன்ஸ் 405 = P. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18,000 ஈக்குவல் டு இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிற P இந்த பக்கம் வரும்போது என்னவாயிடும் அப்படின்னா வகுத்தல் ஆகிடும் ஒரே ஸ்டெப்பில். ஏன்னா எக்ஸாமில் உட்காந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாலாம் போட்டுருக்கூடாது பாருங்கள். ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா R தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. R/100 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 8 5 40 1 5 5. இங்கே 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 3 5 15 மீதி 3 6 5 30 0 0. அப்போ 81/3600 இருக்குது. இங்கே ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? ரூட்டாக வரும். 81க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 9/36க்கு ரூட் எடுத்தோன்னா 6. 2 0 இருக்கிறதால ரூட் எடுக்கும்போது ஒரு 0 வந்துடும். 9/60. இது இல்லாமல் இங்கே வகுத்தலில் என்ன இருக்குது அப்படின்னா 100. வகுத்தில் இருக்கிற 100 இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல 100 வந்துடும். ஸோ மீதி அந்த பக்கம் என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா 6 மட்டும் நிற்கும். புரியுதான்னு பாருங்கள். ஸ்கொயரையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம், வகுத்தில் இருந்த 100ஐயும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ கேன்சல் பண்ணுறேன். 0 0 கேன்சல் ஆகிடும். 3 6 3 9 1 2 2 10. ஸோ மீதி இருக்கிறது 3 × 5 3 5 15. ஸோ வட்டி வீதம் 15%. சரிங்களா? 432. அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்ன? இது அப்படியே ஒரு ஸ்கூல் புக் கொஷின்மா. இது நம்ம மெத்தடாக போகிறத விட ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் எப்போவுமே ரொம்ப ஈஸி வயது கணக்கில் பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் மெத்தடாக போடும்போது கூட நம்ம ரேஷியோவில் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், அவங்க கேட்டிருக்கிறது அருணின் தற்போதைய வயது. ஸோ கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே அருணுடைய தற்போதைய வயது தான். அதில் எதுங்கிறது தான் நம்ம கரெக்டுன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள், அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால். இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேனே. 3 இதோட 3 மடங்கு அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் 3. அதோட 3 மடங்குனா × 3 × 3ன்னும் போது 9. அதிலிருந்து எதை கழிக்க சொல்கிறாங்கன்னா 3 கழிக்க சொல்கிறாங்க. 9ல் 3 கழிச்சிங்க அப்படின்னா 6. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும். இப்போ 3 வயசுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்திருக்கும்? 1. கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. இதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும், அதாவது இப்போ 3 வயசுன்னா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு 3 ஆண்டுகள் பிந்தைய வயது. அப்போ 3 என்னவா இருந்திருக்கும்? 6. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 1 6 6 கிடைக்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இங்கேயும் 6 இங்கேயும் 6 சமமாக வருதா? அப்போ ஆன்சர் இது தான், ஆப்ஷன் ஏ 3. சப்போஸ் இதில் வரலன்னா இதே ப்ராசஸை நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு செஞ்சு பார்த்துருக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 433. 75,983 × 75,983 மைனஸ் 45,983 × 45,983/30,000. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி. அப்போ இது என்னவாயிடும்? A² மைனஸ் அதே மாதிரி இங்கே 2 நம்பர் B². A² மைனஸ் B²னா எப்படி எழுதலாம்? A + B × A - Bன்னு எழுதலாம். கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வருமோ அதை கொடுத்துருக்காங்க. 75,000 45,000 மைனஸ் பண்ணோன்னா 30,000. அதாவது கீழே A - B கொடுத்துருக்காங்க. அப்போ A - B A - B கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும்? A + B. அதாவது 75,983ஐயும் 45,983ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ கூட்டினீங்கன்னா 3 3 6 8 8 16 மீதி 1 9 18 19 மீதி 1 11 8 4 12. ஸோ 12 19 66 அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரியுதா? நம்ம சுருக்குதல் மாடலில் ஒரு 10 பார்ட்டு போட்டிருந்தோம் 5 கேள்வியாக வச்சு. அதில் நாம் இந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்ததாக கேள்வி 434. இதையும் புரிஞ்சுக்கோங்க. x + L × x + M = x² + 4x + 2 எனில் L² + M² மதிப்பு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் எடுத்துக்கூடையும் பெருக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? இல்லாட்டி இது ஒரு ஃபார்முலா. x² + L + M A + B × xன்னு வரும் ப்ளஸ் AB. சரிங்களா? அதாவது இந்த எக்ஸ் எடுத்து எக்ஸ் கூட பெருக்கணும் x², M கூட பெருக்குனா MX, L கூட பெருக்குனா LX. அதுதான் L + M. எக்ஸை தனியாக வச்சுக்கிட்டோம். L-யும் M-யும் பெருக்குனா LM. இதுதான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² + 4x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக?
இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்தாச்சு. எல் ப்ளஸ் எம் அதுக்கு பதில் என்ன நம்பர் இருக்குது 4. ஸோ எல் ப்ளஸ் எம்மோட வேல்யூ 4. இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்எம்முக்கு பதில் என்ன இருக்குது 2. அப்போ எல்எம் ஈக்குவல் டு 2. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர். இதுவும் நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான். நான் தான் சொல்கிறேன் இல்லை, நமக்கு தெரியாதது எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை தான் கேட்பாங்க. அவங்க கேட்டதை எடுத்துகிட்டு வந்து அதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் பாருங்கள் இந்த ஃபார்முலா a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா நல்லாவே தெரியும் கரெக்டாக. இல்லை ஏபிங்கிறது தான் எல்எம். அப்போ பாருங்கள் எல் ப்ளஸ் எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4. ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதா 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஏபிக்கு பதில் தான் எல் எம் இல்லையா. அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. எல்எம்முடைய வேல்யூ 2. அப்போ 2 இன்ட்டு ஏபி எல்எம்னா 2 2 4 ப்ளஸ் 4 இங்கே வந்தால் -4. 16ல் 4 போயிடுச்சுன்னா 12. ஸோ ஆன்சர் 12. சரிங்களா. இதில் அப்ளை பண்ணி எல் ப்ளஸ் எம்இ எல்எம்இ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரிஞ்ச a + b த ஹோல் ஸ்கொயரில் அப்ளை பண்ணுறோம். ஏபிக்கு பதில் அவங்க எல்எம்னு கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. 435 பாருங்கள். 4 7 10 அன்சோவான் 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு. இதில் நான் 2 விதத்தில் சொல்கிறேன் பாருங்கள். மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அடுத்ததாக மெத்தடில் போடாமல் எப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். முதல்ல இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள். n = l - a/d + 1. எல்லுங்கிறது லாஸ்ட் உறுப்பு. லாஸ்ட் உறுப்பு என்ன இருக்குது 118 மைனஸ் ஏங்கிறது முதல் உறுப்பு 4 பை டிங்கிறது பொது வித்தியாசம். 7 4 போயிடுச்சுன்னா 3 ப்ளஸ் 1. 118 4 போயிடுச்சுன்னா 114 பை 3 ப்ளஸ் 1. 1 3 3 3 9 மீதி 2 8 3 24 38 1 39. 39ங்கிறது ஆன்சர் கிடையாது. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்தம் 39 உறுப்பு. அவங்க கேட்குறது நடு உறுப்பு. 39ல் இந்த பக்கம் 19 இந்த பக்கம் 19 19 19 38 நம்பர் போயிடுச்சுன்னா நடுவில் இருக்கிற நம்பர் எது இருக்கும் 20வது நம்பர் இருக்கும். அப்போது நமக்கு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும் பாருங்கள். tn = a + n - 1 × d. ஏவோட வேல்யூ 4 ப்ளஸ் n - 1. என்னங்கிறது தான் 20வது உறுப்பு. 20ல் 1 போயிடுச்சுன்னா 19 இன்ட்டு டி. டியோட வேல்யூ 7 4 போயிடுச்சுன்னா 3. முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அது. அப்போது 19 3 பெருக்கணும் அப்படின்னா 9 27 57. இங்கே முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு 4. 57 4 கூட்டணும் அப்படின்னா 61 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இது மெத்தடாக போடுறது. இவ்வளோ தூரம் நம்ம போட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சரியா. இவ்வளோ தூரம் போட்டு தான் கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. சில நேரம் நமக்கு இந்த ஐடியா ஞாபகம் வரல, ஃபார்முலாலாம் இவ்வளோ தூரம் போடவும் தெரியல சார் அப்படின்னா இது ஒரு சின்ன விஷயந்தான் பாருங்கள். 4 7 10ன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க 3 3 ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஆட் பண்ணுறவங்களா இருந்தால் டக்குன்னு உட்காந்து என்ன பண்ணிடலாம் 3 3 நம்பராக எழுதிட்டே வரலாம். 10 13 16. நான் இதையும் தாண்டி இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். அப்புறமா 19 22 25 இந்த மாதிரி நீங்கள் 3 3 எழுதிட்டே வரலாம். அப்போ எது வரைக்கும் எழுதணும் 118 வரைக்கும் எழுதணும். நமக்கு எத்தனை நம்பர் இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதில் எது நடுவில் இருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒன்று. இன்னொரு விஷயம் இதில் கவனிங்க. 4 7 10 இது எல்லாமே பாருங்கள் 3ஆம் வாய்ப்பாட்டுக்கு அடுத்த நம்பராக இருக்குது. 4ங்கிறது 1 3 3 அதோட 1 கூட்டினா 4. 7ங்கிறது 2 3 6 அது கூட 1 கூட்டினா 7. அப்போ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டுக்கு அடுத்ததாக இருக்குது ஒரு நம்பர் கூட்டினா. அப்போ 118 பாருங்களேன். 3ஆம் வாய்ப்பாட்டில் எங்கே வரும் 3 9 9 3 27 117 39 9 117 ப்ளஸ் 1 கூட்டியிருக்காங்க. அப்போது 118ங்கிறது எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிச்சிடலான்னா 39வது உறுப்பு. மொத்தம் 39னா மறுபடியும் முதல்ல சொன்ன ஐடியா தான். இந்த பக்கம் 19 போயிடும், இந்த பக்கம் 19 போயிடும், நடுவில் 20வது உறுப்பு வரும். கரெக்டாக. அப்போ எல்லாமே 3வது உறுப்புக்கு 3வது வாய்ப்பாடுக்கு அடுத்தது. அப்போ 20 3 60 ப்ளஸ் 1. ஏன்னா எல்லா உறுப்புலையும் 1 கூட்டியிருக்காங்க. 60 1 கூட்டினா 61. இந்த மாதிரியும் முடிவுக்கு வரலாம். ஆனால் இந்த அளவுக்கு யோசிப்பீங்களான்னு தெரில. இது ஒரு ஐடியா. மொத்தம் 3 ஐடியா சொல்லியிருக்கேன். ஒன்று ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது இதோ லைனாக 118 வரைக்கும் நம்பரை எழுதிட்டு வந்துட்டு எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் எது நடுவில் வர்றதுன்னு சொல்கிறது. மூணாவது இது எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்க்குறோம். 3ஆம் வாய்ப்பாடை விட 1 அதிகமாக இருக்குது. அதிலிருந்து எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் நடுவில் வர உறுப்போட 1 சேர்த்துக்கிறது. நம்ம புரியுதா? இந்த 3 ஐடியாவில் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அந்த நேரத்தில் நமக்கு எது ஞாபகம் வருதோ அதுதான். ஏன்னா ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதே ஐடியா அங்கே வேறு ஏதாவது இப்போ இது 3ஆம் வாய்ப்பாட்டுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு எல்லாமே.
இதே கேள்வியை நான் மாற்றி இப்படி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 7 ஒரு 4 நாளாக ஆட் பண்ணி 7, 11, 15 அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு கடைசியாக 119 இதில் வரக்கூடிய நடு உறுப்பு எதுன்னு கேட்குறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுறது மாதிரி இருந்துடும் பாருங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் மெத்தடையும் சொல்லிட்டேன், ஷார்ட்கட்டில் எப்படி போகிறதுன்ற ஐடியாவையும் சொல்லிட்டேன். சரிங்களாமா? ஸோ இதோட நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. அடுத்ததாக பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 88வது நாளுக்கான வினாக்கள். சரிங்களா? இன்னொரு 2 நாள் ஆச்சு அப்படின்னா அதில் மொத்தமாக 90 நாள் முடிஞ்சிருது. அது மாதிரி நம்ம மொத்தமாக 2 மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அடுத்ததாக புதன்கிழமை அன்னைக்கு 3ஆவதாக ஒரு மாடல் டெஸ்ட்டு கொடுக்குறேன், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களோட இப்போதைக்கு குரூப் 4 மீன் பண்ணி எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள் 88. அடுத்ததாக இது முடித்ததுக்கு அப்புறமா இல்லை இடையிலேயே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் நம்ம சில மாடலில் வடிவியெல்லாம் ஐடியா எடுத்து வச்சுருக்கேன், சில கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். டைம் இருக்கிறப்ப ஒரு 5 கொஷினாக நான் உங்களுக்கு அதுலேயுமே போடுறேன். அதையும் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சைட் பை சைடு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. சரியா? 436 பாருங்கள், ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் என்ன? கேள்வி 437. ஒரு திடக்கோளத்தின் வலைபரப்பு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனை 2 அரைக்கோளங்களாக பிரித்தால் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன? 438. x² + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? அடுத்ததான் 439. ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? இதை நம்ம பெர்சன்டேஜில் இந்த மாடலில் கொஷின் பார்த்துருக்கோம். 440. 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்க. நம்ம இதுக்குன்னு விகிதம் கொஷினில் மாடல் கொஷின் கொடுக்குறப்ப 3வது விகிதம், 4வது விகிதம், சராசரி விகிதம் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் பாருங்கள். சரிங்களாமா? இந்த 5 கேள்விகளுக்கு விடைகள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கமான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.